அப்ப இங்க என்ன சூழல் இங்க நிலவருது? தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க ஒரு ஆசிரமம் கட்டமைக்கப்படுங்க போது ஒரு பெரிய கூட்டமா வர்றாங்க. நீங்க பாருங்க, அந்த வெள்ளை சேலை போட்டு கட்டிக்கிட்டு இந்தியாவில் ஒரு பெரிய கூட்டமா நார்த்ல எல்லாம் இருக்காங்க பாருங்க. வெறும் பெண்களாவே இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான பெண்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, குடும்பம் இருக்கு. இவங்க ஏன் இப்படி வந்தாங்க அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் அங்க வாழ்க்கையில சும்மா காய் நறுக்கிக்கிட்டு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இதா வாழ்க்கை இதா வாழ்க்கைன்னு ஒரு குரு பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடுப்பாயி அப்ப நம்ம காய் வெட்ட வரல, சோறு திங்க வரல, இது மாதிரி குரு சொல்லாம விட்டாங்க. இப்போ ஒரு நாள் இதெல்லாம் தூக்கி போட்டு, ஏங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்த தாலி தேயிலாம் தூக்கி போட்டு 2 பாசி எடுத்து மாட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை சிலையை கட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனோன்னா அங்க அவங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு சாந்தி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அடைக்கலத்தை கொடுத்து அவங்க ஒரு போதனைகளை கொடுக்குறாங்க. போதனைகள் கொடுத்து உட்கார வச்சோன்னா அங்க அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு செட் ஆகலை. ஒரு வாரத்துக்கு அப்படியே பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு அமைதியாகவும் ஏதோ ஒரு சந்தோஷமாகவும் அப்படியே ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அங்க நடக்கிற போதனைகள், அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது, அந்த உணவு, அவங்க பேசிக்கிறதெல்லாம் ஒரே டாபிக் தான் பேசுறாங்க. என்ன டாபிக் பேசுறாங்கன்னா, தியானம், கடவுள், தியானம். அப்ப அங்க வீட்டுல நெருக்கடியும் பிரஷர்ல இருந்தவங்க இங்க வேற ஒரு அட்மாஸ்பியர்ல வாழ்ந்துட்டு இங்கேயும் செத்துதான் போனாங்க. புரியுதா? அங்க பிள்ளைக்கும் புருஷனுக்காக முள்ளங்கி வெட்டினாங்க. இங்க என்னவா பண்ணுவாங்க, இங்க எல்லாருமே நீங்க வாலிண்டரா வேலை செய்யணும். இங்க 50 பேத்துக்கு முள்ளங்கி வெட்டணும், கர 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 கரன்னு வெட்டணும். இங்க வெட்டும் போதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வெட்டணும், இல்ல ராமா ராமான்னு சொல்லிட்டு வெட்டணும். இல்ல நீங்க வாலியை தூக்கிட்டு போகும்போதே ஏதாவது ஒரு பஜன் பாடிக்கிட்டே போகணும். ஏன்னா அப்பதான் தேவன் உங்களை கூப்பிட வருவார். நீங்க வாலியில இருக்கும்போது கூட தேவன் அழைப்பார். அப்ப நீங்க அதே எண்ணத்தில் அதே சூழல்களில் ஊற வைக்கப்பட்ட புலி போல் நீங்கள் அப்படியே மங்கி கொண்டு அதுக்குள்ளேயே இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆயிடக்கூடாது. புரியுதா? இது யாரு இவங்கெல்லாம் தேவன்கிட்ட எப்படி போவாங்க? ஒருத்தன் கூட ஞானம் அடைஞ்சது, ஒருத்தன் கூட ஞானம் அடைஞ்சது. சாமியாரா இருக்கிறாங்க, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மாலையெல்லாம் அள்ளி போட்டுட்டு சாமியாரா இருக்காங்க, எவனும் இல்லை. ஏன் அப்படின்னா, தன்னுடைய கூட இருக்கிற ஜீவனையே உணர தெரியாத இவன் ஞானத்தை என்னத்தை போய் உணர்ந்துருவான்? இப்போ உனக்குள்ள இருக்கிற